மே எம் கம்மிங் சார். பிரபா வாப்பா. சிடம். தேங்க்யூ சார். சொல்லுப்பா. அதான் சார், நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது சார். அதனால் செலிப்ரேஷன் பண்ணலான்னு பர்மிஷன் ஆகிட்டு போனால் வந்தேன் சார். அதை பற்றி நானே உங்கள்கிட்ட பேசலான்ட்டு இருந்தப்பா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் இல்லைன்னு அங்கே மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்கப்பா. ஆனால் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு பர்மிஷன் வாங்கிட்டப்பா. ஓ அப்படியே சார். ஆனால் எனக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குப்பா. ஓகே சார். இந்த வருஷம் செலிப்ரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் ஃபோன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ரீல்ஸு ஃபோட்டோஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஓ அப்படியா சார், ரொம்ப நன்றி சார். ஆனால் காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். அடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒத்துமையாக பொங்கலிக்கணும். ஆனால் ஒருத்தர் யாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கூடாது. அடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாப்பா, இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். நீங்கள் பொங்கல் வைக்கும் போது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக வைக்கணும். பானையில் வைக்கணும், விறகடுப்பில் வைக்கணும். ஆனால் விறகடுப்பில் வச்சா புகை வெளியே வரக்கூடாது. ஓ, ட்ரெடிஷ்னலாக வைக்கணும், விறகடுப்புலையும் வைக்கணும், ஆனால் புகை வெளியே போகக்கூடாது. அப்படி தானே சார்? ஏன்னு கேட்டிங்கன்னா, பாவம் பேர்ட்ஸ் இதெல்லாம் சாகுது இல்லையா? அதனால் நீங்கள் புகை வெளியே வராமல் பொங்கல் வைக்கணும். ஓகே. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நட்டிக்கிட்டு பாடுற பாடு. சரி சரி.